Good morning students. நம்ம இப்போ தேர்ட் யூனிட்டோடைய அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டாபிக் வந்து டைமர் கவுண்டர். அடுத்த டாபிக் வந்து டைமர் கவுண்டர். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததோடைய கண்டினியூஷன் தான் திரும்ப பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் பார் கவுண்டர்ஸ். ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் டைமர் கவுண்டரை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாகவே ஒரு கிளாஸில் கொடுத்தேன். டைமர் கவுண்டர்னால் என்ன? டைமர் கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு 16 பிட் ரிஜிஸ்டர். we have 2 டைமர் பார் கவுண்டர் ரிஜிஸ்டர்ஸ், ரெண்டுமே 16 பிட் ரிஜிஸ்டர்ஸ். இந்த 16 பிட் ரிஜிஸ்டர்ஸை நம்ம தேவைப்பட்டால் டைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கவுண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். நம்ம வந்து இதை போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இந்த டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்ஸ் 2 இருக்குது. அந்த ரிஜிஸ்டர்ஸ் என்னென்னு சொன்னால் TMOD ரிஜிஸ்டர், TCON ரிஜிஸ்டர். TMOD அப்படிங்கிறது டைமர் மோட் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர், டைமர் மோட் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர். TCON அப்படிங்கிறது டைமர் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர். இந்த 2 ரிஜிஸ்டர்ஸை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருந்தேன். ரெண்டுமே 8 பிட் ரிஜிஸ்டர்ஸ். ரெண்டுமே என்னதுப்பா? 8 பிட் ரிஜிஸ்டர்ஸ். இந்த 8 பிட் ரிஜிஸ்டர்ஸ் தான் டைமர் கவுண்டருடைய மொத்த ஆப்ரேஷனையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண போகுது. முதல்ல நம்ம TMOD ரிஜிஸ்டர் பார்க்கும்போது அதோட 8 பிட் பேட்டர்னில் 4 பிட் வந்து டைமர் 0க்கும் 4 பிட் வந்து டைமர் 1க்கும் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் C பார் T பார்னு ஒரு பிட் இருந்துச்சு. அந்த பிட்டு தான் வந்து நம்ம டைமராக யூஸ் பண்ண போகிறோமா இல்லை கவுண்டராக யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிச்சு. கேட்னு ஒரு பிட் இருந்துச்சு, அதை பார்த்தோம். தென் M0 M1 2 பிட்ஸ் இருந்துச்சு. அந்த M0 M1 பிட்டை பயன்படுத்தி தான் நம்ம டைமரானது எந்த மோடில் ஆப்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஏற்கனவே உங்களுக்கு இந்த டேப்லோ காலத்தை கூட நான் வந்து அந்த இதிலேயே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த டேப்லோ காலத்தில் நம்ம 4 மோடை பற்றியும் நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? இப்போ நம்ம அந்த 4 மோட்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு ஆப்ரேஷன், அதோடைய டயக்ராம்ஸ் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் பார் கவுண்டர்ஸ். ஸோ நமக்கு டைமர் கவுண்டர் வந்து 4 மோடில் ஆப்ரேட் பண்ணக்கூடியது. we have 4 modes of timer counter operation. என்னென்ன மோட் அப்படின்னா மோட் 0, மோட் 1, மோட் 2 அண்ட் மோட் 3. மோட் 0 அப்படிங்கிறது என்ன? மோட் 0னா M0 M1 பிட்ஸ் வந்து 0 இருக்கும் பொழுது ஆப்ரேட் ஆகக்கூடிய மோடு தான், அதுக்கு பேர் தான் மோடு 0. அது பேர் தான் என்னதுப்பா? மோடு 0. அதுக்கு பேர் அது என்னன்னு சொன்னால் 13 பிட்டு கொண்ட டைமர் பார் கவுண்டர். அதில் எத்தனை பிட் ஆப்ரேஷன் நடக்கும்? 13 பிட் ஆப்ரேஷன் நடக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது 16 பிட். ஆனால் இந்த மோட் 0ல் டைமர் கவுண்டர் எத்தனை பிட்டு வச்சு ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னால் 13 பிட் வச்சு ஆப்ரேட் பண்ணணும். சரியா? தென் மோட் 1. மோட் 1னா M0 பிட் வந்து 1 ஆகும், M1 பிட் வந்து 0 ஆகவும் இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் மோட் 1. இதில் எத்தனை பிட் ஆப்ரேஷன் சொன்னால் 16 பிட் கொண்ட டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற 16 பிட்டுமே இதில் இருக்கும். சரியா? இட் இஸ் கால்ட் அஸ் மோட் 1. அடுத்து மோட் 2. மோட் 2னா என்னென்னா M1 பிட் வந்து 1 ஆகவும் M0 பிட் வந்து 0 ஆகவும் இருந்தால் அதுக்கு பேர் தான் மோட் 2 ஆப்ரேஷன். சரியா? இதுக்கு வந்து என்ன பேர்? இந்த மோட் 2ஓட பேர் என்ன? தானாக ரீலோட் ஆகின்ற தன்மை பெற்ற 8 பிட் கொண்ட டைமர் பார் கவுண்டர். தானாக ரீலோட் ஆகின்ற, தட் இஸ் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரீலோட் டைமர் பார் கவுண்டர். ஆட்டோமேட்டிக் ரீலோட் கெப்பாசிட்டி கொண்ட டைமர் பார் கவுண்டர். அதில் என்ன ஸ்பெசிஃபிக் மென்ஷன் வந்து 8 பிட். மோடு 2ங்கிறது 8 பிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆட்டோமேட்டிக் ரீலோட் கொண்ட தன்மை கொண்ட 8 பிட் டைமர் பார் கவுண்டர். அடுத்து மோட் 3. மோட் 3னா இந்த 2 பிட்டுமே 1 இருக்கும். ஓகேவா? இதில் 8 பிட்களை கொண்ட டைமர் கவுண்டராக செயல்படும். மெயினாக டைமர் 0 மட்டும்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமர் 1 வந்து இந்த மோடில் செயலாற்றாது. டைமர் 1 ஆனது இந்த மோடில் செயலாற்றாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மோடு 3ல் டைமர் 0 மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் 8 பிட் ஆப்ரேஷனில் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? இந்த டைமர் 0க்குரிய கண்ட்ரோல் பிட்களால் கண்ட்ரோல் செய்யப்படுகின்றது. இது டைமர் 0க்குரிய கண்ட்ரோல் பிட்களால் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. ஸோ டைமர் 1 வந்து நம்ம மோடு 3ல் ஆப்ரேட் பண்ணலை. ஓகே, அதுக்கு என்ன காரணங்கிறது உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும்போது புரியும். ஸோ என்ன பார்த்துருக்கோன்னு சொன்னால் டைமர் கவுண்டரானது 4 மோடுகளில் ஏதாவது ஒரு மோடில் செயலாற்றுகின்ற தன்மை கொண்டது. ஸோ 4 மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன மோடுன்னு கொடுத்துருக்கேன்?
எப்படி வந்து அதை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பேட்டர்னும் இந்த டேப்லோ காலமில் போட்டிருக்காங்க. அந்த மோடுக்கான பேர்களும் போட்டிருக்காங்க. இது எதில் கேட்பாங்க, இந்த மெயினாக வந்து எத்தனை மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு 2 மார்க் கொஷினில் 3 மார்க் கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அந்த மோடோட பேரையும் நீங்கள் தெரிஞ்சு எழுதணும். அதுதான் வந்து இதில் மெயினான பாயிண்ட். சரியா? இந்த கொஷினை வந்து ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் கவுண்டரை வந்து 10 மார்க் கொஷின்லையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா இதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்து ஃபஸ்ட் இப்போ நம்ம ஒவ்வொரு மோடாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மோட் 0, தட் இஸ் 13 பிட் டைமர் பார் கவுண்டர். 13 பிட் டைமர் பார் கவுண்டர். இந்த டயராமை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சரியா? ஸோ இந்த மோடு 0க்கும் அடுத்து வரக்கூடிய இந்த மோடு 1க்கும் ஒரே டயக்ராம் தான். என்ன வித்தியாசம்னு சொன்னால் அது 13 பிட், இது 16 பிட். சரியா? ஸோ நமக்கு தெரியும் டைமர் கவுண்டர் அப்படின்னாலே 16 பிட் ரிஜிஸ்டர், 16 பிட் ரிஜிஸ்டர். சரியா? நமக்கு தேவைப்பட்ட டைமர், நமக்கு 2 டைமர் இருக்குது. ஒன்று டைமர் 0, இன்னொன்று டைமர் 1. 2 டைமர்ஸ் இருக்குப்பா நமக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைமர் பேர் வந்து டைமர் 0, இன்னொரு டைமர் பேர் டைமர் 1. இந்த டைமர்ஸை 16 பிட் டைமர்ஸை நம்ம தேவைப்பட்டால் 2ஆக பிரிச்சுக்கலாம். டைமர் 0வாக இருந்துச்சுன்னா TL0, TH0. டைமர் 1ஆக இருந்துச்சுன்னா TL1, TH1. 2 8 பிட்டாக பிரிச்சுக்கலாம். ஆக மொத்தம் 16 பிட். ஆக மொத்தம் 16 பிட். டைமர் 0வாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 0 வரும், இந்த இடத்துலையும் 0 வரும். அதுதான் வித்தியாசம். டைமர் 1 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல 1 போட்டுக்கோங்க. ஸோ 16 பிட் அப்படிங்கிறதுனால இங்கே TL1, TH1 ரெண்டுமே 8 பிட்ஸாக இருக்குது. இதுவே என்ன வித்தியாசம், 13 பிட்டில் TH1 வந்து 8 பிட்டாகவும் TL1 வந்து 5 பிட்டாகவும் இருக்கும். ஆக மொத்தம் 13 பிட். மோடு 1ல் ரெண்டுமே 8 பிட். இது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி மோடு 0வும் மோடு 1ம் ஒரே மாதிரி தான் ஆப்ரேட் ஆக போகுது. சரியா? இந்த லோயர் TL1 பிட்டு மட்டும் இதில் 5 பிட்டு, ஏன்னா இது 13 பிட்டாக இருக்கிறதுனால. அதில் 8 பிட், ரெண்டுமே 8 பிட். 16 பிட்டாக இருக்கனால ரெண்டுமே 8 பிட்டாக இருக்கும். இதுதான் வந்து மோடு 0க்கும் மோடு 1க்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆப்ரேட் ஆக போகுது. ஓகேவா? இதில் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேட் பிட் வந்து நம்ம வந்து இந்த டயக்ராமை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னு சொன்னால் ஏற்கனவே வந்து நம்ம டிமாட் ரிஜிஸ்டரில் அதோட 8 பிட் பேட்டர்னை படிக்கும் பொழுது எப்படி வந்து ஒவ்வொரு பிட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு 4 பிட் டைமர் 0க்கு, அடுத்த 4 பிட் வந்து டைமர் 1க்கு அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா M0, M1 2 பிட் இருக்கும். இந்த M0, M1 அப்படிங்கிறது மோட் செலெக்ஷன் பிட்ஸ். இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, மோட் செலெக்ஷன் பிட்ஸ். இது ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், டைமர் வந்து மோட் 0ல் ஆப்ரேட் ஆகும். 0 1ஆக இருந்தால் மோட் 1, 1 0 இருந்தால் மோட் 2, 1 1ஆக இருந்தால் மோட் 3. இப்படியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரியா? அதே மாதிரி தான் அந்த இடத்துல கேட்னு ஒரு பிட் இருக்கும். அந்த 4 பிட்டில் ஒரு பிட் வந்து கேட்னு ஒரு பிட் இருக்கும். அந்த கேட்டுங்கிற பிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த டயராமை நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருந்தேன். ஓகே, இந்த டயராம் மூலமாக தான் அந்த கேட்டோடைய ஆப்ரேஷனை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த ப்ராசஸ் வந்து இந்த டயராமை தூக்கி தான் நான் இங்கே போட்டிருந்தேன். அந்த ப்ராசஸ் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆக போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் வந்து டைமர் ஆர் கவுண்டர் வந்து மோட் 0ல் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு தெரியும் டைமர் அப்படின்னாலே இன்டர்னல் ஃப்ரீக்வன்சி உள்ள என்ன ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகுதோ மைக்ரோ கண்ட்ரோலரில் அந்த ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் டைமர் வந்து ஒர்க் பண்ண போகுது. கவுண்டர் அப்படின்னா வெளியேந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் பல்சஸை கவுண்ட் பண்ணணும். டைமர் அப்படின்னு சொன்னால் உள்ளே ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஒவ்வொரு மெஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் டைமர். ஒரு மெஷின் சைக்கிளுக்கு 12 ஆசிலேட்டர் பீரியட்ஸ், ஒரு மெஷின் சைக்கிளுக்கு 12 ஆசிலேட்டர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு மெஷின் சைக்கிளுக்கு ஒரு தடவை டைமர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு மெஷின் சைக்கிளில் 12 கிளாக் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல உள்ளே ஜென்ரேட் ஆகக்கூடிய ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியை 12ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 12ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணி அதுதான் இந்த முனைக்கு வருது. இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்ச் என்ன பண்ண போகுது, டைமரா கவுண்டரா, சி பார் டி பார், இந்த பிட்டும் எதில் இருக்குன்னா டிமாட் ரெஜிஸ்டரில் இருக்கும். சி வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டைமராக வேலை பார்க்கும். சி வந்து 1ஆக இருந்து இந்த பிட் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா இது இப்படி ஆக்டிங் ஆஸ் அ கவுண்டராக வேலை பார்க்கும். ஏன்னா சி டேரெக்டாக 1 ஆகிடுது. இந்த 1 டி கொடுத்தா டி பார் போட்டுக்கோங்க, இது 0 ஆகிடும். அது இங்கே 0 கொடுத்தா சி இஸ் ஈக்குவல் டு 0, டி பாருக்கு 0 கொடுத்தா டி என்ன ஆகும், 1 ஆகும். அப்போது இந்த லைன்லேருந்து வந்துச்சுன்னா தட் இஸ் டைமர். அதுவே இந்த லைன்லேருந்து போச்சுன்னா அது கவுண்டர்.
புரியுதா? இந்த லைன்ங்கிறது என்னன்னு பாருங்கள். இந்த லைன் T1 பின், T0 T1 பின் எங்கே இருக்கும்? பின் டயக்ராமில் பார்த்துருக்கோமா? T0 T1ன்னு சொல்லிட்டு அது என்னது? டைமர் கவுண்டருக்கான எக்ஸ்டர்னல் இன்புட் பின். டைமர் கவுண்டருக்கான எக்ஸ்டர்னல் இன்புட் பின். அந்த வழியாக தான் எக்ஸ்டர்னல் பல்ஸ் வந்து உள்ளே கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வழியாக எப்போல்லாம் எக்ஸ்டர்னல் பல்ஸ் இன்புட் வருதோ அப்போல்லாம் இது வந்து கவுண்டராக வேலை பார்க்கும். இங்கேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி இங்கே இன்புட்டாக வந்துச்சுன்னா இந்த டயக்ராம் வந்து டைமராக வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை இந்த பிட்டுமே டிமாட் ரெஜிஸ்டரில் இருக்கிற பிட்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சி பார் டி பார். சி பார் டி பார்னா என்னென்னா இந்த பிட்டு இந்த பிளாக் வந்து டைமராக வேலை பார்க்க போதா கவுண்டராக வேலை பார்க்க போதான்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பிளாக். இது வந்து எக்ஸ்டர்னல் பல்ஸுக்கான இன்புட். அதே மாதிரி இந்த TR1 அப்படின்னா என்னென்னு சொன்னால் டைமர் ரன் கண்ட்ரோல் பிட். டைமர் ரன் கண்ட்ரோல் பிட் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய டிகான் ரெஜிஸ்டரில் இருக்கும். டிகான் ரெஜிஸ்டரில் இருக்கும். இந்த டிகான் ரெஜிஸ்டர் செட்டப்பை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டார்ட் பார் ஸ்டாப் பிட்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்? ஸ்டார்ட் பார் ஸ்டாப் பிட்னு சொல்லலாம். இது ஒன்றா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த பிட் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா டைமர் ஆன் ஆகும். இந்த பிட்டு 0வாக இருந்துச்சுன்னா டைமர் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதுக்கு பேர் என்னதுப்பா? டைமர் ரன் கண்ட்ரோல் பிட். ஓகே, இது டிகான் ரெஜிஸ்டரில் இருக்கும். கடைசியாக இந்த கேட் பிட். இந்த கேட்டுங்கிற பிட்டு வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய டிமாட் ரெஜிஸ்டரில் இருக்கும். இந்த பிட்டு 0வாக இருந்தாலும் இந்த பிளாக் ஒர்க் பண்ணும், 1ஆ இருந்தாலும் ஒர்க் பண்ணும். ஒன்றுக்கு பேர் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல், இன்னொன்றுக்கு பேர் ஹார்ட்வேர் கண்ட்ரோல், அவ்வளோதான். சரியா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த கேட் பிட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இது 0னா இது என்னது? பஃபர். இது வந்து ஒரு இன்வெர்ட்டரா? ஸோ இங்கே 0 கொடுத்தா இந்த இடத்துல என்ன வரும்? 1 வரும். 1 வந்து எந்த கேட்டுக்கு இன்புட்டாக போகுது? இது என்ன கேட்டு? ஆர் கேட். ஓகே, ஸோ 1 வந்து இன்புட்டாக போயிடுச்சு. இது வந்து என்னது? INT1 பல் இன்டரப்ட் 1 பின். INT1 பார் பின் கொடுத்துருக்காங்க. சரியா? எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்டரப்ட். எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்டரப்ட். ஸோ இந்த பிட்டு 1ஆ இருந்தாலும் 0வாக இருந்தாலும் ஏற்கனவே இங்கே 0 கொடுத்து இங்கே 1 ஆகிருக்கிறதுனால ஆர் கேட்டுக்கு ஒரு இன்புட் வந்துருச்சு 1ன்னு சொல்லிட்டு. ஆர் கேட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ட்ரூத் டேபிள் தெரியும். ஏதாவது ஒரு இன்புட் 1ஆ இருந்தாலுமே அவுட்புட் என்ன வரும்? 1 வந்துடும். அப்போ கேட்டு 0வாக இருக்கும் பொழுது இதை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய அவுட்புட் இல்லை. நம்மளுடைய ஆர் கேட்டோட அவுட்புட் இதை டிபெண்ட் பண்ணி இல்லை. இது 0னா இது 1, இது 1 ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் என்ன வந்துடும்? 1 வந்துடும். இந்த 1 எங்கே போகுது? இந்த அண்டு கேட்டுக்கு இன்புட்டாக போகுது, ஒரு இன்புட்டாக போகுது. அன்கேட்டை பொறுத்தளவுக்கு 2 இன்புட்டுமே 1ஆ இருந்தால் தான் அவுட்புட் என்ன வரும்? 1 வரும். ஓகேவா? அப்போது இந்த TR1 ரன் கண்ட்ரோல் பிட் 1ஆ இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன வரும்? 1. இது 1 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சுவிட்ச் என்ன ஆகிடும்? க்ளோஸ் ஆகிடும். இது க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி இங்கே கிடைக்கும். ஸோ டைமர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு பிட்டாக இது என்ன ஆகும்னா என்ன ஆரம்பிச்சிடும். இது வந்து எத்தனை பிட்டு? 8 பிட்டு, இது 5 பிட்டு. சரியா? டைமர் என்ன ஆரம்பிச்சிடும்னா என்ன மீனிங்கு? 13 பிட்டுனா 2 பவர் 13 டைம்ஸ் இது வந்து எண்ணுன்னு அர்த்தம். 8192 என்னமோ வரும். சரியா? அத்தனை தடவை இது எண்ண முடியும். அத்தனை தடவை இது என்ன பண்ண முடியும்? எண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் அவ்வளோ கவுண்ட் எண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ அத்தனை தடவை எண்ணலாம். சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 பிட்னா 0லேருந்து 255 தடவை எண்ணும். 0லேருந்து 255 வரைக்கும் எண்ணும். 255 வந்துருச்சுன்னா டைமரோட முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டைமர் என்ன ஆகிடும்? ஓவர்ஃப்ளோ ஆகிடும். சரியா? ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா டைமர் ஃப்ளாக், டிஎஃப்னா என்னதுப்பா? டைமர் ஃப்ளாக் என்ன ஆகிடும்? செட் ஆகிடும். உடனே அந்த டைமர் ஃப்ளாக்கான இன்டரப்ட் வந்து என்ன ஆகும்னா பாஸ் ஆகும். இதுதான் ப்ராசஸ். அதாவது டைமர் கவுண்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எண்ணிகிட்டே இருக்கும். 0லேருந்து என்ன ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம என்ன இனிஷியலாக கவுண்ட் கொடுக்குறோமோ 10ன்னு கொடுத்தா 10லேருந்து என்ன ஆரம்பிக்கும்? 10லேருந்து 100 வரைக்கும் என்னன்னா 10லேருந்து 100 வரைக்கும் எண்ணி முடித்த உடனே ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா டைமர் ஃப்ளாக் என்ன ஆகும்? செட் ஆகும். ஸோ அதுக்கான இன்டரப்ட் வந்து என்ன ஆகும்னா பாஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் முழு கவுண்ட்டையும் எண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு எத்தனை கவுண்ட் தேவையோ அத்தனை கவுண்ட் என்ற மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 13 பிட் டைமர் கவுண்டர்னு சொன்னால் 2 பவர் 13 டைம்ஸ் இது என்ன பண்ணுன்னா கவுண்ட் பண்ணும். 2 பவர் 13 டைம்ஸ் என்ன பண்ணும்? கவுண்ட் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த கேட் பிட் 1ஆ இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும்னா 0 ஆகும். இது என்ன ஆகும்னா 0 ஆகும். ஸோ ஆர் கேட்டோட ஒரு இன்புட் 0வாக இருக்குது. அப்போ இன்னொரு இன்புட் என்னவாக இருக்கணும்? கட்டாயமாக 1ஆ இருக்கணும். அப்போது இது 1னா இது 1ஆ இருந்தால் மட்டும்தான் ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன வரும்? 1 வரும். அப்போ இந்த இன்புட் என்னவாக இருக்கணும்? கட்டாயமாக 1ஆ இருக்கணும்.
இது 1 வந்தாலும் இதுவும் என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும். அப்போது கேட் வந்து 1 இருந்துச்சுன்னா இந்த 2 பிட்டையும் டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய அவுட்புட் வந்து AND கேட்டோட அவுட்புட் வந்து அமைய போகுது. ஓகே, ஸோ இதுவும் 1 இருக்கணும், இதுவும் 1 இருக்கணும். ஒரு இதுக்கு பேர் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல், இன்னொருக்கு பேர் என்னதுப்பா, ஹார்ட்வேர் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இந்த கேட் AND கேட்டோட அவுட்புட் எப்போல்லாம் 1 வருதோ அப்போல்லாம் இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகும். இந்த டைமர் வந்து என்ன ஆகும்னா கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கவுண்ட் மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்கோமோ அது கவுண்ட் பண்ணி முடித்த உடனே ஓவர்ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளாக் வந்து என்ன ஆகும்னா செட் ஆகும். தென் இன்டரப்ட் வில் பி பாஸ்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து எல்லா டைமர் கவுண்டருக்கான ஆப்ரேஷன். எல்லா மோட்லேயும் இதுதான் நடக்குது. இதுதான் பேசிக். எத்தனை கவுண்ட் அப்படிங்கிறது மோடை பொறுத்தது. எத்தனை கவுண்ட்டுங்கிறது எதை பொறுத்தது, நம்மளுடைய மோடை பொறுத்தது. மற்றபடி டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனில் எதுவும் வித்தியாசம் கிடையாது. இதில் இந்த சுவிட்ச் வந்து இங்கே இல்லாமல் இங்கே இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலாக பல்ஸ் வருதுன்னு அர்த்தம். இந்த T1 பின் வழியாகவோ இல்லை T0 டைமர் 0 யூஸ் பண்ணிங்கன்னா T0 பின் வழியாக வருது. இந்த சுவிட்ச் இங்கே வந்துடும், இந்த வழியாக இது பாஸ் ஆகும். இது வந்து கவுண்டராக வேலை பார்த்துட்ருக்கும். ஒவ்வொரு தடவை எக்ஸ்டர்னல் பல்ஸ் வரும்பொழுதும் ஒவ்வொரு தடவை பல்ஸ் என்ன ஆகுனா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு டைமர் கவுண்டர் என்ன ஆகிட்டு கவுண்டர் வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கவுண்டர் வில் பி இன்க்ரிமெண்டட் ஈச் டைம் எக்ஸ்டர்னல் பல்சஸ் அரைவ்டு. ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா மோட் 0 ஆப்ரேஷன். இதை தான் வந்து நம்ம அடுத்தது மோட் 1லையும் இதை தான் பார்க்க போகிறோம். மோட் 0ல் இதுதான் போட்டிருக்காங்க பாருங்கள். 1ஆக மாறிப்பின் அனைத்தும் 0 என ஓவர்ஃப்ளோ ஆகின்ற போது டிகான் ரெஜிஸ்டரில் உள்ள டைமர் இன்டரப்ட் ஃப்ளாக் ஆனது TF1 என செட் ஆகின்றது. சரியா? இதுதான் வந்து மோட் 0 ஆப்ரேஷன். அடுத்தது மோட் 1. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மோட் 0க்கும் மோட் 1க்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் இந்த லோயர் பிட் டைமரோட லோயர் பிட்டில் 5 பிட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்கும், 8 பிட்டுன்னு இருக்கும் இருந்தால் அதுதான் வந்து மோட் 1 ஆப்ரேஷன். அதுதான் என்னது, மோட் 1 ஆப்ரேஷன். ரெண்டுமே 8 பிட் 16 பிட் 2^16 டைம்ஸ் கவுண்ட் பண்ணும். 65,536 தடவை கவுண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. 0ல் ஆரம்பித்து 65,535 தடவை கவுண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. 65,535 அப்படிங்கிற மேக்ஸிமம் கவுண்ட் வந்துருச்சுன்னா டைமர் என்ன ஆகிடும்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஓவர்ஃப்ளோ ஆன உடனே இந்த ஃப்ளாக் என்ன ஆகும்னா செட் ஆகும். திரும்ப பேக் 0லேருந்து என்ன ஆகும்னா கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மற்றபடி இங்கே அதில் என்னென்ன டயக்ராமில் பார்த்தோமோ T1 பின், TR1 டைமர் ரன் கண்ட்ரோல் பிட் பின், கேட் பிட், INT1 எல்லாம் அதே தான். சரியா? இந்த டயக்ராம் தான் பேசிக் டயக்ராம். இந்த டயக்ராம் தான் என்னதுப்பா, பேசிக். எல்லாத்துக்குமே பேசிக்கான டயக்ராம் இது தான். டைமர் ஆப்ரேஷனாக கவுண்டர் ஆப்ரேஷனாக டிசைட் பண்ண வேண்டியது நம்ம. இந்த பிட் எங்கே இருக்குன்னு சொன்னால் டிமாட் ரெஜிஸ்டரில் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா டிகான் ரெஜிஸ்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இது 16 பிட் அப்படிங்கிறதுனால மோட் 1 அப்படின்னா 16 பிட் டைமர் கவுண்டர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 13 பிட்டா 16 பிட்டா அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். அப்படி எழுதினா தான் அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாகவே தப்பாயிடும். ஸோ மோட் 1னா 16 பிட் அப்படிங்கிறத நம்ம எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே டைமர் ஹையரும் பிட்டும் 8 பிட்டு தான், டைமர் லோயரும் என்னது 8 பிட்டு தான். 65,536 தடவை கவுண்ட் பண்ணக்கூடியது. அது முடிஞ்ச உடனே ஓவர்ஃப்ளோ ஆகும். அது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா டைமர் ஃப்ளாக் வந்து செட் ஆகும். இந்த இன்டரப்ட் வந்து என்ன ஆகும்னா பாஸ் ஆகும். ஓகே, திரும்ப பேக் ஓவர்ஃப்ளோ ஆன பிறகு டைமர் ஆனது 0லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து மோட் 1உடைய ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன், இது மோட் 1ஓட ஆப்ரேஷன் தான் இந்த இதில் போட்டிருக்காங்க. மோட் 1இன் செயலானது மோட் 0வை போன்றே இருக்கும். ஆனால் இதில் டைமர் 1க்குரிய TH1 மற்றும் TL1 என்கிற 2 8 பிட் கொண்ட ரெஜிஸ்டர்களும் இணைந்து 16 பிட் ரெஜிஸ்டராக செயல்படுகின்றது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மோட் 2. மோட் 2 அப்படின்னா என்னன்னு சொன்னால் நான் முதலே சொன்னேன், 8 பிட் ஆட்டோ ரீலோட் டைமர் பார் கவுண்டர். 8 பிட் ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகக்கூடிய தன்மை கொண்ட டைமர் பார் கவுண்டர் தான் வந்து என்னென்னா மோட் 2 அப்படிங்கிறது. ஓகேவா? மோட் 2வின் செயலானது தானாகவே திரும்ப லோட் ஆகின்ற தன்மையுடன் 8 பிட்டில் நடைபெறுகிறது. தானாகவே திரும்ப லோட் ஆகின்ற தன்மையுடன் 8 பிட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது 13 பிட்டு, மோட் 1ங்கிறது 16 பிட்டு, மோட் 2ங்கிறது 8 பிட். இதை மறக்காதீங்க. சரியா? இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், அந்த டயக்ராமில் இருந்து அதே தான் இங்கே இருக்குது. ஆசிலேட்டர் இருக்குது. ஒரு மெஷின் சைக்கிளுக்கு 12 கிளாக் பீரியட்ஸ்னால இதை டிவைட் பை 12 போட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இது கவுண்டருக்கான பின். ஸோ டைமராக கவுண்டரான்னு டிசைட் பண்ணுறதுக்கான இந்த ஸ்விட்ச் இருக்குது.
கேட் பிட் இருக்குது, டைமர் ரன் கண்ட்ரோல் பிட் இருக்குது, INT1 பின் இருக்குது, ஆர் கேட் இருக்குது, அண்ட் கேட். இது எல்லாம் இந்த பாகம் ஃபுல்லாக அதே தான், இது வரைக்கும் அதே தான், இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல் வரைக்கும் அதே தான். இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா TH1 TL1 நம்ம அடுத்தடுத்து போட்டிருப்போம், இங்கே தனியாக போட்டிருக்காங்க கவுண்ட். சரியா? ஒன்ஸ் இந்த TL1 வந்து 8 பிட் அப்படின்னா என்னது, 0லேருந்து 255 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். 0லேருந்து 255 வரைக்கும் கவுண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. 0லேருந்து 255 வரைக்கும் கவுண்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கடுத்து என்ன ஆகும்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். சரியா? இது என்ன ஆகுது, 255 கவுண்ட் பண்ணி முடிச்சிருச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி இங்கே வரும், சிக்னல் கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு பஃபர் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே இந்த சிக்னல் கிடச்ச உடனே இந்த TH1ல் என்ன கவுண்ட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக முதல்ல என்ன இருக்கோ அது வந்து இந்த பஃபர் வழியாக போய் திரும்ப இங்கே ரீலோட் ஆகுது. இங்கே என்ன ஆகும்ப்பா, ரீலோட் ஆகுது. சரியா? ஸோ ஃப்ளாகும் செட் ஆகும். அதே நேரத்தில் இந்த கவுண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அந்த சிக்னல் கிடச்ச உடனே TH1ல் எவ்வளோ இருக்கோ கவுண்ட்டு அது வந்து இங்கே போய் லோட் ஆகும். இது வந்து என்ன ஆகும், இங்கே போய் ரீலோட் ஆகி திரும்ப டைமரை வந்து கவுண்ட் பண்ண வைக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நடைபெறும். அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ரீலோட் அப்படிங்கிறது அதுதான். சரியா? இது வந்து போன இதில் பார்த்ததுலலாம் மோடு 1லையோ இல்லை நம்ம பார்த்த மோடு 0லையோ இந்த மாதிரி கிடையாது. சரியா? இங்கே மட்டும்தான் இந்த கவுண்ட் வந்து TL1ஓட கவுண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆன உடனே இந்த சிக்னல் கிடச்சி ரீலோட் TH1ல் இருக்கக்கூடிய கவுண்ட்டுகளின் எண்ணிக்கை இங்கே ரீலோட் ஆகி திரும்ப டைமரானது என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மோடு 2உடைய தனித்தன்மை. இதை தான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ரீலோட் டைமர் பார் கவுண்டர்னு சொல்கிறோம். அண்ட் பர்டிகுலராக இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் இது வந்து 8 பிட் தன்மை கொண்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மோடில் செயலாற்றுகின்ற போது TL1 ஆனது ஓவர்ஃப்ளோ ஆன பின்பு TF1 மட்டும் செட் ஆகுவதில்லை. TH1இல் உள்ள மதிப்பானது TH1ல் என்ன இருக்குது, இந்த இருக்குல்ல TH1ல் இருக்கக்கூடிய மதிப்பானது TL1இல் தானாகவே திரும்ப லோடும் ஆகிவிடுகின்றது. திரும்ப போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, லோடும் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப லோடான பின்பும் TH1 மதிப்பானது மாறாமல் அப்படியே இருக்கும். TH1 மதிப்பை சாஃப்ட்வேர் முறையில் ப்ரீசெட் செய்து கொள்ளலாம். ஸோ இங்கே லோடான பிறகும் என்ன ஆகாதுன்னா இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். நமக்கு இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம், வேறு மாற்றி ப்ரீசெட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ சாஃப்ட்வேர் முறையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? இதுதான் வந்து மோடு 2 அப்படிங்கிறது. அந்த லாஸ்ட் ஒன் மோடு 3. லாஸ்ட் ஒன் என்னதுப்பா, மோட் 3. இந்த மோடு 3லேயும் பாருங்கள் என்ன வித்தியாசம், 2 8 பிட் டைமர் பார் கவுண்டர். பாருங்கள் இதுவும் 8 பிட், மோடு 2வும் 8 பிட்டு தான், மோடு 3யும் 8 பிட்டு தான். ஆனால் இது 2 8 பிட் டைமர் பார் கவுண்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் மோடு 3 வந்து டைமர் 0 மட்டும்தான் மோடு 3ல் ஆப்ரேட் ஆகும், டைமர் 1 வந்து ஆப்ரேட் ஆகாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போது டைமர் 0உடைய ஃப்ளாக் பிட் என்னது, TF0. டைமர் 1உடைய ஃப்ளாக் பிட் TF1. டைமர் 1 நம்ம மோடு 3ல் ஆப்ரேட் பண்ணலை. அப்போது டைமர் 1உடைய ஃப்ளாக் பிட்டை மட்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதை வந்து 2 டைமர் 8 பிட்டாக பிரிச்சுருக்காங்க. ரெண்டு 8 பிட் டைமர் கவுண்டராக பிரிச்சுருக்காங்க. டைமர் 0வையே பாருங்கள், டைமர் 0ல் 2 8 பிட் இருக்கா, TL0 TH0. இங்கே ஒரு ஆசிலேட்டர் தனியாக போட்டு TL0க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆசிலேட்டர் போட்டு TH0க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே 2 8 பிட் டைமர் பார் கவுண்டர், 2 8 பிட் செப்பரேட் டைமர் பார் கவுண்டர், இல்லைன்னா ஸ்பிளிட் டைமர் பார் கவுண்டர்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய பின்ஸ் எல்லாம் அதே தான். T0 பின், T1க்கு பதிலாக இங்கே டைமர் 0 யூஸ் பண்ணுறதுனால T0. இதுவும் நமக்கு பின் டயக்ராமில் பார்த்துருக்கோம். எக்ஸ்டர்னல் பல்ஸுக்கான பின் இங்கே போட்டிருக்காங்க. இந்த சுவிட்ச் இங்கே இருந்துச்சுன்னா இது கவுண்டராக வேலை பார்க்கும். 8 பிட் அப்படிங்கிறதுனால இங்கே எதாவது TL0 மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 பிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் 0லேருந்து 255 வரைக்கும் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் 255ங்கிற கவுண்டர் ரீச் பண்ணிடுச்சுன்னா
ஓவர்ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளாக் டைமர் 0க்கான ஃப்ளாக் என்ன ஆகும்னா செட் ஆகும். டைமர் 0க்கான TF0 ஃப்ளாக் செட் ஆகும், இன்டரப்ட் பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைமர் 0க்கான லோயர் பிட்டோட வெர்ஷன். இது இங்கே TH0வையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 செப்பரேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கீழே போட்டிருக்காங்க தனியாக. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா TH0க்கான 8 பிட் இருக்குது. இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இதுக்கு இதே ஃப்ளாகை யூஸ் பண்ண முடியாது. எந்த ஃப்ளாக் யூஸ் பண்ணுவாங்கன்னா TF1 அப்படிங்கிற டைமர் 1உடைய ஃப்ளாகை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன ஆகும்னா செட் ஆகும், இது வந்து இன்டரப்டை பாஸ் பண்ணும். அதுதான் வித்தியாசம். அதனால தான் வந்து இது வந்து 2 செப்பரேட் டைமர் பார் கவுண்டர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து டைமர் 1 வந்து மோடு 3ல் ஆப்ரேட் பண்ணலை, டைமர் 0 மட்டும்தான் மோடு 3ல் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். டைமர் 0 மட்டுமே மோடு 3ல் செயலாற்ற முடியும். டைமர் 1 ஆனது மோடு 3ல் செயலாற்ற முடியாது. டைமர் 0 மட்டும்தான் மோடு 3ல் செயலாற்ற முடியும். டைமர் 1 ஆனது மோடு 3ல் செயலாற்ற முடியாது. டைமர் 0ல் உள்ள TL0 மற்றும் TH0 என்கின்ற 2 ரெஜிஸ்டர்களும் 8 பிட் கொண்ட டைமர் கவுண்டராக தனித்தனியாக செயலாற்றலாம். அதான் செப்பரேட் டைமர்னு சொன்னேன். இதெல்லாம் இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் டைமர்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ளிட் டைமர். TL0 மற்றும் TH0 என்கின்ற 2 ரெஜிஸ்டர்களும் 8 பிட் கொண்ட டைமர் கவுண்டராக தனித்தனியாக செயலாற்றலாம். செயலாற்றும் போது என்ன பண்ணுன்னா 2 டைமருக்கான ஃப்ளாகையும் யூஸ் பண்ணுது. TF0 TF1 2 டைமருக்கான ஃப்ளாகையும் யூஸ் பண்ணி செயலாற்றுது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு டைமர் கவுண்டருக்கான ஆப்ரேஷன். இதுக்கு அடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். டைமர் 0க்குரிய கண்ட்ரோல் சிக்னல்களான C பார், T பார், கேட், TR0, INT0 மற்றும் TF0 என்பன TL0க்குரிய கண்ட்ரோல் சிக்னல்களாக செயல்படும். அதே போன்று டைமர் 1க்குரிய கண்ட்ரோல் சிக்னல்களான TR1 மற்றும் TF1 என்பன TH0க்குரிய கண்ட்ரோல் சிக்னல்களாக செயல்படும். ஓகேவா? ஸோ டைமர் 1க்கான இன்டரப்ட் ஆனது TH0 மூலம் கண்ட்ரோல் செய்யப்படும். டைமர் 0 ஆனது TF1 ஃப்ளாகை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற போது டைமர் 1 மூலம் எவ்வித இன்டரப்டும் ஏற்படுவதில்லை. ஆமாம், டைமர் 0 வந்து TF1 ஃப்ளாகை யூஸ் பண்ணுது. ஸோ நமக்கு டைமர் 1 மூலமாக மோடு 3ல் எவ்வித இன்டரப்டும் ஏற்படாது. ஓகே, ஏன்னா அந்த ஃப்ளாகை வந்து டைமர் 0வே யூஸ் பண்ணுறதுனால டைமர் 1 மூலமாக நமக்கு எந்த விதமான இன்டரப்டும் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராமிங் டைமர் பார் கவுண்டர். டைமர் கவுண்டரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் டைமர் கவுண்டருடைய ஆப்ரேட்டிங் மோட்ஸ். ஸோ நமக்கு 4 மோடு இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்த்தோம். 4 மோடுக்கான பேரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின். இது நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. சரியா? எத்தனை மோடு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் கூட இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்லேயும் இது மாதிரி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மோடுக்கான பேரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோடு 0க்கும் மோடு 1க்கும் நிறைய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஸோ அது 13 பிட், இது 16 பிட், ரெண்டுத்துக்கும் ஒரே டயக்ராம் தான். இந்த டயக்ராம் தான் நீங்கள் வந்து டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட நான் போட சொல்லுவேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டயக்ராம். 8 பிட் இதை மென்ஷன் பண்ணி எழுதணும். சரியா? டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனை பற்றி எழுதும்பொழுது இந்த டயக்ராமை போட்டு கேட்டு 0வாக இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி ஆப்ரேட் ஆகும், கேட் 1ஆக இருக்கும்போது எதை டிபெண்ட் பண்ணி இந்த AND கேட்டோட அவுட்புட் 1 ஆகும், இது எல்லாத்தையும் நம்ம நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். சரியா? அடுத்து மோடு 2ங்கிறது 8 பிட் ஆட்டோ ரீலோட் தன்மை கொண்ட ஒரு டைமர் பார் கவுண்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இந்த சிக்னலை வந்து ரீலோட் சிக்னலை வந்து கட்டாயமாக போட்டு காமிக்கணும். அதே மாதிரி மோடு 3ன்னு சொல்லும் பொழுது 2 8 பிட் செப்பரேட் டைமர் பார் கவுண்டர் அப்படிங்கிறதுக்காண்டி 2 8 பிட்டை வந்து தனியாக மென்ஷன் பண்ணி காமிக்கணும். அதில் மென்ஷன் பண்ணும்போது இந்த TL0 TH0 அப்படிங்கிறத வந்து குழப்பக்கூடாது. தனித்தனியாக எழுதி காமிச்சு அதுக்கான ஃப்ளாகையும் தனித்தனியாக போட்டு காமிக்கணும். டைமர் 1 வந்து மோடு 3ல் ஆப்ரேட் ஆகாது அப்படிங்கிறத சொல்லி டைமர் 1னால் மோடு 3ல் எவ்விதமான இன்டரப்டும் ஏற்படாது அப்படிங்கிறதையும் நம்ம கட்டாயமாக சொல்லணும். சரியா? இது வந்து முக்கியமான கொஷின். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டர் பற்றின ஸ்டெப்ஸை பார்த்துட்டு எப்படி வந்து டைமர் கவுண்டருக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி
ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.